ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, எங்களோட பழைய வீட்டில் தான் நம்ம இருக்கோம். இந்த வீட்டில் வந்து எந்த இடத்துலையுமே பார்த்தாலுமே என்னோட பழைய மெமரிஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக நடந்துருந்துருக்கும். பிறந்ததுலேருந்தே ஒரே வீட்டில் இருந்து இப்போது அங்கேயே இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப லக்கியான பர்சன்ஸ். அப்படி இல்லாமல் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கீங்க அப்படின்னா, அதுவும் சைல்டுஹுட்டில் வந்து அந்த வீட்டில் நிறையா மெமரிஸ் நீங்கள் சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டா, திரும்ப அந்த இடத்துக்கு போய் நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் ஒரு சேர் ஆகட்டும், மரமாகட்டும், ஒரு சின்ன செவுத்து சத்தாகட்டும், எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு 1008 மெமரிஸ் நீங்கள் ஒழிச்சு வச்சுட்டு தான் போயிருந்திருப்பீங்க. ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்போதும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயமுமே தானாகவே உங்களுக்கு மைண்டுக்கு வந்து அது ஒரு கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை எமோஷ்னலாக ஒரு மாதிரி மெல்ட் ஆக்கிரும். எமோஷனலாக ஒரு மாதிரி மெல்ட் ஆக்கிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ எனக்கு இங்கே ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இங்கே இந்த வீட்டில் வந்து நான் வெளியே அந்த ரோட்டில் பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாண்டதாகட்டும், இல்லை டோர்னமெண்ட் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி ஒரு ஷெட்யூலெலாம் போட்டு இந்த டேயில் இவனுக்கெல்லாம் இன்றைக்கி மேட்ச் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரண்ட் கம்பத்தில் ஒட்டி வைக்கிறதாகட்டும், இங்கே நாங்கள் டான்ஸ் ஆடினது, அதுக்கப்புறம் கூடி உட்காந்து பேசுனது, என்ஜாய் பண்ணது, சாப்பிட்டது, எல்லா மூமெண்ட்ஸுமே என்னை போட்டு வாட்டி வதைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வீடுன்னு மட்டும் இல்லாமல் வேறு எங்காவது ஸ்கூலாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிளேஸாக இருக்கலாம், இல்லை பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்து பேசின ஒரு குளலாம் கூட இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கும் மெமரிஸ் இருந்துச்சு அப்படின்ட்டா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.